வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் எந்த டவுட்ஸ் இல்லாமல் கிளியராக மேக் பண்ணுவீங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு மேலே இமேஜ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட டைம் டியூரேஷனை ஒரு 13 செகண்ட் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கிரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோன்னு வந்து கொடுத்துருப்பேன். அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். குரோமா கீன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு க்ரீன் மட்டும் ரிமூவ் ஆகிருக்கும். இப்போ ரைட் சைடு 2 செட்டிங் இருக்கும். ஃபஸ்ட்டில் வந்து 28 இருக்கும், அதை வந்து நீங்கள் ஒரு 30ல் வந்து கொடுங்க. 32 அந்த மாதிரி கொடுங்க. கீழே வந்து உங்களுக்கு 50ல் இருக்கும், அதை வந்து 60ல் வந்து கொடுத்துட்டு 60லனா ஒரு 65 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ எகைன் அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணுற ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் வந்து ஃபுல்லாக -100ல் கொடுத்துட்டு இப்போ எகைன் பேக்கில் வந்துடுங்க. இப்போ இந்த டெம்ப்ளேட் வீடியோ எத்தனை செகண்ட் இருக்குன்றதை பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 13 செகண்ட் தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். அதுக்கு அந்த பேக்ரவுண்ட் பிளாக் இமேஜை செலக்ட் பண்ணி ரைட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரீம் டு ரைட் கொடுத்து கட் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி இதை வந்து நல்லா இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த அளவுக்கு மட்டும் ஆஃப் ஸ்க்ரீன் மட்டும் ஜூம் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கில் போய்டும். இப்போ லைட்டாக கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிட்டு இப்போ லைட்டாக நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோ வந்து கரெக்டாக வந்து ஷோ ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு அந்த ஃபோட்டோட டியூரேஷன் வந்து எண்டிங் வரை ட்ராக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ஷோ ஆகும். இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக வந்து ஷோ ஆகும். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும். ஸோ சூப்பரான ஒரு இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் ரீல்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக மேக் பண்ணலாம். ஸோ இது வந்து நீங்கள் லவ் சாங்ஸுக்கும் மேக் பண்ணிக்கலாம், லவ் ஃபீலிங் சாங்ஸுக்கும் மேக் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி அந்த குரோமா கீ செட்டிங்ஸ் எல்லாம் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவையும் கரெக்டாக வந்து அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவில் எப்படி ஆஃப் ஸ்க்ரீன் செட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் அப்புறமா கான்ட்ராஸ்ட் ரெண்டுமே தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்போது வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் லைட் எஃபெக்ட் வீடியோ கொடுத்துருப்பேன். அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு கான்ட்ராஸ்ட்டை வந்து ஒரு 55 ஒரு 65 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஷார்ப்பாக வந்து ஒரு 65ல் கொடுத்துட்டு எகைன் அப்படியே பேக்கில் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ எகைன் லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் பார்டர் பேஜ் லிங்க்கும் கொடுத்துருப்பேன். அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதையும் ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிடுங்க. பார்டர் இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்கு ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி எல்லா செட்டிங்ஸும் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராக நம்ம ட்ரெண்டிங் ஸ்கை எஃபெக்ட் லவ் ஃபீலிங் சாங்ஸ் மாதிரி மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.